முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மிக விரைவில் வீடு திரும்ப வேண்டி தமிழகம் முழுவதும் திருக்கோயில்கள், பள்ளிவாசல்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதில் அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் பெருமளவில் பங்கேற்று முதலமைச்சருக்காக மனமுருக பிரார்த்தனை செய்து வருகின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மிக விரைவில் வீடு திரும்ப வேண்டி கோவை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மருதமலை பால தண்டாயுதபாணி திருக்கோயிலில் முருகனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் நடைபெற்ற தங்க தேரோட்டத்தில் அமைச்சர், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் தன்றாம்பட்டு ஒன்றிய கழகம் சார்பில் விஜயப்பனூர் கிராமத்தில் உள்ள வேணுகோபால சுவாமி திருக்கோயிலில் 108 பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்று பாலாபிஷேகம் செய்தனர். பின்னர் 108 மூலிகைகளை கொண்டு மகா சுதர்சன யாகம் நடைபெற்றது. 50 தேங்காய்கள் உடைத்து பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. அமைச்சர், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையூர் முத்து மாரியம்மன் கோயிலில் மாவட்ட கழகம் சார்பில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. வெள்ளித்தேர் இழுத்து கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பிரார்த்தனை செய்தனர். நெல்லை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் ஆலங்குளம் ராமர் திருப்பதி கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் கல்லல் சோமசுந்தரேஸ்வரர் கோயிலில் மாவட்ட கழகம் சார்பில் மகா அபிஷேகம் மற்றும் 108 தேங்காய்களை உடைத்து வழிபாடு நடைபெற்றது. அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட கழகம் சார்பில் அரியலூர் சிமெண்ட் ஆலை அருகிலுள்ள குறைதீர்க்கும் குமரன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அரசு தலைமை கொறடா, சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மத்திகிரி பகுதியில் அமைந்துள்ள ஹசரத் முஸ்லிம் ஷாவலி காதரி தர்காவில் சிறப்பு மலர் போர்வை போர்த்தி தொழுகைகள் நடைபெற்றன. அமைச்சர், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் நாகர்கோவில் கோட்டார் புனித சவேரியார் பேராலயத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பதியை அடுத்த ஸ்ரீனிவாச மங்காபுரம் அருகிலுள்ள ஸ்ரீவாரிமெட்டு படிக்கட்டு வழியாக பாத யாத்திரையாக சென்று திருமலையில் அமைந்துள்ள ஏழுமலையானை வேண்டி வழிபட்டனர். திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் நன்னிலம் ஒன்றியம் சன்னாநல்லூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயிலில் சிறப்பு மகா யாகமும் அம்மனுக்கு பால், பன்னீர் உள்ளிட்ட 108 வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் செய்யப்பட்டன. 1008 சகஸ்ரநாம அர்ச்சனையும் நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது.